ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூ மாம்ஸ்க்கும் சரி, அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா மாம்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு யோசிக்கிறீங்களா? டயப்பர்ஸ் பற்றி தான். என் பேபிக்கு நான் எப்படி டயப்பர்ஸ் சூஸ் பண்ணேன் அண்ட் எத்தனை டயப்பர்ஸ் தாண்டி இப்போ ஒரு பர்ஃபெக்டான டயப்பருக்கு வந்தேன்றது தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பேபி ஸ்கின்னுக்கு ஒரு டயப்பர் செட் ஆகும். அது எப்படி எல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குன்னு ஒரு டயப்பர்ஸ் இருக்கும் இல்லைன்னா இருக்கும். ஆனால் ஒரு சில பேபிஸ்க்கு ஒரு டயப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா பேபிஸ்க்கும் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரூல் எதுவுமே கிடையாது. என் பேபிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஹாஸ்பிட்டல்லே அந்த டேப் டயப்பர்ஸ் போட்டுட்டாங்க. ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணும்போது நான் பேண்ட் ஸ்டைல் டயப்பர்ஸ் தான் வாங்கினேன். அந்த டைமில் ஐ வாஸ் நாட் அவேர் குழந்தைங்களுக்கு ரொம்ப குட்டி பாப்பாஸ்க்கு பேண்ட் ஸ்டைல் போடும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். டேப் ஸ்டைல்னால் டக்குன்னு ஒட்டிடலான்றது எனக்கு தெரியாது. ஆனால் குழந்தைங்க வளர வளர தெல் நாட் அலோவ் அஸ் டு ஸ்டிக் த டேப். அது ஈஸியாக ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நம்ம பேண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி வாங்கின மாதிரி நினச்சேன். ஆனால் பேண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு பேபியை ஒரு 14 டேஸில் ரெவ்யூ கூட்டிகிட்டு போவோம்ல, அப்போ பீடியாட்ரிஷியன் சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்த பீடியாட்ரிஷியன். அதுக்கப்புறமா நாங்கள் டேப் ஸ்டைல் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் யூஸ் பண்ண டேப் ஸ்டைல் அதாவது நியூ பார்னுக்குன்னு பேம்பர்ஸ் ஒன்று இருக்கும், எல்லோ பேக்கெட்டில் வரும். இதுதான் அது. ஸோ எல்லோ பேக்கெட்டில் வர அந்த நியூ பார்ன் பேம்பர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். பேம்பர்ஸ் எப்படின்னா ஒரு ஏஜ் இருக்கும், 6 to 8 அந்த மாதிரி ஒரு ஏஜுக்குமே பேம்பர்ஸ் அந்த கவர் மாறிட்டே இருக்கும். ஸோ நியூ பார்னுக்கு எல்லோ கலர் இருந்துச்சு. ஸோ அது யூஸ் பண்ணப்போ ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதில் வெட்னஸ் இண்டிகேட்டரும் இருந்தது. எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட் நான் ரொம்ப நேரம் பாப்பாவை டயப்பரில் வச்சுருக்க வேணான்ட்டு. ஏன்னா நியூ பார்ன்ஸ் தெல் பி கீப் ஆன் பீயிங். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம அப்பப்போ டயப்பர்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்போம் வித்தவுட் டயப்பர்ஸ் ஆல்சோ. ஆனால் அவங்க ஸ்லீப் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு குழந்தை தூங்கும்போது நான் டயப்பர்ஸ் போட்டு தான் வச்சுருப்பேன். நான் நியூ பார்ன் ஸ்டேஜ் வரைக்கும் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னாச்சுன்னா, கம்பேர்ட் டு அதர் டயப்பர்ஸ் பேம்பர்ஸோட சைஸ் ரொம்பவே குட்டியாக தான் கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த நியூ பார்ன் ஸ்டேஜ் முடியறதுக்குள்ளவே அந்த டயப்பர் குட்டி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேஜ் வாங்கினா அதுவுமே 1 மந்தில் குட்டி ஆயிடுச்சு. பாப்பா தான் வேகமாக வளருதா இல்லைனா டயப்பர் சைஸ் குட்டியாக இருக்கானா? அம்மா ரிவ்யூஸில் நிறைய பேர் சொல்கிறதும் பார்த்தேன், பேம்பர்ஸ் அந்த ஏஜ் க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற சைஸ் அவங்க கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறமா டெடின்னு ஒரு டயப்பர் வாங்கினோம். அந்த டயப்பர் பாப்பாவுக்கு ரேஷஸ் வந்துச்சு. திஸ் இஸ் நாட் ஐம் நாட் டிமீனிங் எனி பிராண்ட்ஸ். த திங் இஸ், என்னோட பாப்பாவுக்கு அது செட் ஆகலை. அது ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் அதுவுமே பேம்பர்ஸ் மாதிரியே அவங்க கொடுத்த ஏஜ் க்ரைட்டீரியாவுக்கும் அதோட சைஸ்க்குமே செட் ஆகலை. மேபி ஒரு சில பேபிஸ்க்கு அது செட் ஆகும். மேபி என்னோட பாப்பா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்ததுனாலே அதெல்லாம் தெரியல. ஆனால் அதுவுமே செட் ஆகலை. ஸோ நாங்கள் அகெயின் பேம்பர்ஸ்க்கே இதுவாகிட்டோம். பேம்பர்ஸ்க்கு அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, ஒரு 4 மந்த்ஸ் வரைக்கும் வி வேர் ஸ்டக் வித் பேம்பர்ஸ் ஒன்லி. பேம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஸோ இருக்கிறதுலே பேம்பர்ஸில் கொஞ்சம் ப்ரீமியமான பிராண்ட் தான் யூஸ் பண்ணோம். வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்க மாதிரி தான் யூஸ் பண்ணோம். பிகாஸ் we needed that. And we also saw some videos of pediatrics and other doctors suggesting that particular thing. Because அதில் வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக மாற்றிடலாம், அந்த குஷன் சாஃப்டாக இருக்கும் அதெல்லாம். ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருந்தது. என்னென்னா, இந்த ஹிப் கிட்ட அந்த மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிது பேபிக்கு. நான் ஒரு வாட்டியுமே டயப்பர் ரேஷ் க்ரீம் போட்டுடுவேன். அப்படி இல்லைனா நல்லா வைப்ஸ் வச்சு தொடச்சிட்டு, இல்லை சுடு தண்ணி வச்சு தொடச்சிட்டு அந்த க்ரீம் அப்ளை பண்ணி தான் நாங்கள் டயப்பர் போட்டோம். பட் ஸ்டில் ரேஷஸ் வேர் நாட் ப்ரிவென்டபிள். சரி, என்ன பண்ணலான்னா, அப்போ தான் வி கேம் டு நோ அபவுட் திஸ் ஒன். இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரமோஷன். இந்த ஹக்கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எப்படின்னா, இங்கே உள்ளே ஒரு குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது தெரியுதா? இங்கே மட்டும் புஸ்ஸுன்னு இருக்கா, ஒரு குஷன் இருக்குது பார்த்தீங்களா? போடும்போது என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு எந்த ரேஷஸும் வரல இடுப்பு கிட்ட. ஆனால் இந்த தொடக்கிட்ட ஒரு டார்க்னஸ் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது இருந்தது. ஏன்னா கொஞ்சம் டைட்டாயினா அந்த ஏஜ் க்ரைட்டீரியாவுக்கு சைஸ் ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த டயப்பருக்கு ஃபிட் ஆனோம். இது வெயிட்டுக்கு விடவே இது பெருசாக தான் இருந்துச்சு.
ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வரும் ஒரு ஏஜ்க்குமே. அவங்க கொடுத்துருக்க ஏஜ் வரைக்கும் இதை நம்ம போட்டுக்கலாம். ஆனால் எல்லா பிராண்ட்ஸுமே அதை பண்ணுறதில்ல. ஏன் வந்து எல்லாருமே ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்னு கொண்டு வர மாட்டுறாங்கன்னு தெரியல. 6 to இதில் வந்து இது 9 to 14 kg இது. ஆனால் பாப்பா வந்து இப்போ 7.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் 9 to 14 kg கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ரீதபிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. எனக்கு வந்து பர்சனலாக ஒரு டயப்பர்னால் ஒரு மதர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பேபிக்கு நல்லா அப்சர்வ் ஆகணும். ஏன்னா நைட் ஃபுல்லாக அந்த டயப்பரில் இருக்க போகிறாங்க. நம்ம சும்மா மாற்றினா அவங்க ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். அப்சர்வ் ஆகணும், லீக்கேஜ் இருக்கக்கூடாது, ரேஷஸ் வரக்கூடாது. இதெல்லாம் தானே பேசிக்காக பார்ப்போம். ஸோ இது வந்து எனக்கு அது எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. இதுலேயுமே வந்து வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்குது. மோஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் பேண்ட் ஸ்டைல் டைப்பர்ஸில் வெட்னஸ் இண்டிகேட்டர் இல்லை. பட் இந்த ஹக்கீஸில் வந்து வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்குது. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு டைப்பர் வாங்கினேன்ட்டு. அதுவும் ஹக்கீஸ் தான். ஆனால் இது கிடையாது. இது வந்து நேச்சுரல் சாஃப்ட் ப்ரீமியம் ஹக்கீஸ்னு போட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மற்ற டைப்பர்ஸோடு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நீங்கள் இந்த மாதிரி பல்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கொஞ்சம் கம்மியாகும், நல்லாவே உங்களுக்கு வந்து மினிமைஸ் ஆகும். நம்ம வந்து டயப்பர் சர்ச் பண்ணும்போது ஆஸ் அ மதர் நம்ம வந்து குழந்தையாச்சே என்னவாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தப்போ பேம்பூ டயப்பர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அது ஒரு டயப்பர் வந்து 50 rupees கிட்டங்க, பிலீவ் இட் ஆர் நாட். அப்போ நீங்கள் வந்து அவங்க மந்த்ஸ் ஏற அதோட ரேட் ஏறிட்டே இருக்கும். ஒரு டயப்பரை நம்ம எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் போடுவோம்? மார்னிங்கில் ஒரு 2 hours 3 hours அவ்வளோதான் போடுவோம். அதுக்குள்ளே வந்து பேபி வந்து பாத்ரூம் போயிட்டாங்கன்னா நம்ம உடனே க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நான் பார்த்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா இன்னொரு டயப்பர் வந்து R for Rabbit. R for Rabbit is also too good for its price. பட் அவங்க ஒரு இன்ஸ்டாமார்ட்லலாம் வந்து அவங்க 2 or 3 டயப்பர்ஸ் வந்து பர் டயப்பர் 9 rupeesனு செல் பண்ணுறாங்க. ஆனால் அதோட ஆக்சுவல் ரேட் அது கிடையாது. அது யூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அதுக்கே ஸ்டிக் ஆகிடுவோம். சீரியஸாக அந்த டயப்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அது வந்து அதுவுமே ஒரு 20-22 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்க வேணாம். அதை விட கொஞ்சம் கம்மி இந்த டயப்பர்ஸ் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குது. நடுவில் நான் அப்போலோ டயப்பர்ஸும் யூஸ் பண்ணேன். பிகாஸ் என்னோட நீஸ் எல்லாருமே வந்து அப்போலோ டயப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதோட அந்த கவரேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் லீக் ஆகுது. ஏன்னா வந்து அது கொஞ்சம் பெரிய டயப்பர்ஸாக தான் வருது. அப்போலோ டயப்பர்ஸ் நல்லா இருக்குது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குது. அந்த இப்படி கட் ஆகுது இல்லையா, அந்த நிக்கர் மாதிரி இப்படி கட் ஆகுற அந்த டிசைன் வந்து பாப்பாவுக்கு திரும்பவுமே ரேஷஸ் வர மாதிரி இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் வித் திஸ். நான் சீரியஸாக சொல்கிறேன். நியூ மாம்ஸ் யாராவது டயப்பர்ஸ் சர்ச் பண்ணுறீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நியூ பார்ன் பேபிக்கு கண்டிப்பாக டேப் ஸ்டைல் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் ஒன்ஸ் ஆஃப்டர் தட் நியூ பார்ன் ஸ்டேஜ் இஸ் ஓவர், நீங்கள் பேண்ட் ஸ்டைலுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைப்பர் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே இது வர்த் ஃபார் ப்ரைஸ் அப்படின்ட்டு தான் நான் சொல்வேன். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்ன்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட அப்சார்பன்சி அண்ட் உள்ளேயுமே வந்து குஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக காட்டன் தான். நம்ம அதுவும் பார்ப்போம்ல, காட்டனாக இருக்கணும். இப்போ பேட்ஸில் ஒரு மெட்டீரியல் வந்து மேலே வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக சிந்தட்டிக்காக இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. அதுவும் வந்து நம்ம ரொம்ப வந்து ஒரு இச்சிங் சென்சேஷனை கொடுக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி இல்லாமல் இது எனக்கு சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் நான் வந்து ஐ எம் ஹேவிங் ஃபியூ கிளாத் டயப்பர்ஸ் ஆஸ் வெல். அது வந்து மார்னிங்ஸில் எழுந்த உடனே ஐ ஜஸ்ட் ரிமூவ் த டயப்பர். சரி, பாத்ரூம் போனால் ஃபோட்டோ எதை வேணால் பண்ணட்டோன்ட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுட்டு நான் கிளாத் டயப்பர் போட்டுருவேன். கிளாத் டயப்பர் வந்து ஹார்ட்லி லெஸ் தென் 2 hours தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 2 hours கம்ப்ளீட்டாலாம் அது தாங்காது. அண்ட் நான் யூஸ் பண்ணது வந்து பேம்பூ கிளாத் டயப்பர்ஸ். அது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ அது உங்களுக்கு கிளாத் டயப்பர்ஸ் ஓகேனா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டயப்பர்ஸ் வந்து ஒரு செட்டாக இருந்தது, அதை நான் வாங்கினேன். அது வாஷபிள் தான். ஆனால் ஒரு லைட்டாக வந்து என்ன வாஷ் பண்ணிங்கனாலும் என்ன லிக்விட் போட்டிங்கனாலும் ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் கிளாத் டயப்பர்ஸ் ரைட் நவ். மேபி ஃப்யூச்சரில் வந்து இன்னும் அதிகமாக போவாங்க. ஸோ அது யூஸ் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு குழந்தைக்கு ஒரு 6 months வரைக்கும் வேணால் நீங்கள் கிளாத் டயப்பர்ஸ் வச்சுக்கலாம். மோர் தேன் தட் அவங்களோட யூரின் அவுட்புட் அதிகமாகும் போது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டபிள் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லா நியூ மாம்ஸ்க்கும் சரி 2 years வரைக்கும் குழந்தைங்க டைப்பர்ஸ் போட போகிறாங்க. ஒன்லி பை 2.5 or once after 2 years they are going to learn of independent usage of bathrooms. ஸோ அப்படின்னும் போது
நம்ம என்ன பண்ணலாம், இந்த டயப்பர்ஸ் வந்து ரேஷஸ் நிறைய வராமல், ஏன்னா வந்து பாடி வந்து ஒரு ஸ்கின் டோனில் இருக்குது. இந்த தைஸ் கிட்ட 2 தைஸ்லேயுமே வந்து ஒரு டார்க்கனிங் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பேபிஸ்க்கு வந்து ஹீட் ரேஷஸ் வரும். அவங்களால ரொம்ப ஸ்வெட் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பாப்பா தான் என்னோடய பாப்பா. ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ வந்து ஒரு சின்னதாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஏசியில் வைங்க, ஒரு மினிமல் டெம்பரேச்சர் வைங்கன்னு அப்படி ஏசியில் பழக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன வெயில் கூட வந்து குழந்தைங்களால தாங்க முடியல. ஸோ வந்து பிறக்கிற டைம்லேருந்தே வந்து நீங்கள் ஏசி அண்ட் நார்மல் டெம்பரேச்சர் எல்லாத்துலேயுமே பழக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் குழந்தைங்க ஏசியில் இருக்கும்போது வேறு டெம்பரேச்சர் மாறும்போது அவங்களால பேர் பண்ண முடியல. அதோட ரிசல்ட்டாக தான் ஹீட் ரேஷஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவ் பேபிஸ்க்கு இந்த டயப்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இதோட எப்படி இருக்குன்றது மட்டும் காட்டுறேன். பிகாஸ் நீங்கள் வாங்கிட்டு அதை செக் பண்ண முடியாது அப்படின்னும் போது. ஸோ இதோட எலாஸ்டிசிட்டி பார்த்தீங்களா, ரொம்பவே பெரிய எலாஸ்டிக். அண்ட் இது வந்து ஃபுல் கவரேஜ் வரும். பேபி பம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் அப்போலோ டயப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி வி ஷேப்பில் வரும். ஸோ அதில் லீக்கேஜஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து வெட்னஸ் இண்டிகேட்டர் வந்து அவங்க யூரின் அவுட்புட் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இங்கே ஒரு எல்லோ லைன்ஸ் 3 லைன்ஸ் இருக்கும். இது வந்து அப்படியே ப்ளூவாக மாறிடும். ஓகேவா? பேம்பர்ஸில் இன்னும் கிளியராக தெரியும். பட் இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ்ங்க. அந்த டேப் ஸ்டைல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். உள்ளே பார்த்தீங்களா காட்டன் தான். அண்ட் தென் இந்த ஏரியா பாருங்கள், தெரியுதா? சந்திரமுகி வந்து அந்த ஒட்டியானும் காசு மாலன்ற மாதிரி நான் காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஒரு ட்ரையல் பேக்காவது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மெஸ்ஸி மர்சி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.